நல்ல கவனிங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நியாயாதிபதியாக வரும்போது ஆண்டவர் வலது பக்கத்தில் உள்ளவர்கள், இடது பக்கத்தில் உள்ளவர்கள். பினிஷ், சிம்பிள். இது ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டவர் இந்த உலகத்தை பிரிப்பு பார்ப்பது. ஆனால் உண்மையாக இன்னும் ஆழமாய் பார்ப்பீர்கள் என்றால் இந்த விசுவாசிகளையும் இரண்டாக பிரிக்க முடியும். விசுவாசிக்கிறவர்களையும் இரண்டாக பிரிக்க முடியும். ஒன்று மாமிசத்துக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள். அவங்க விசுவாசிக்கிறாங்க இயேசுவை, இயேசுவின் சத்தியத்தை நம்புகிறார்கள், இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய காரியங்களை உற்று நோக்கினால் இவன் ஆவிக்குரியவன் அல்ல என்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். அதற்காக விசுவாசி இல்லை என்று தள்ளிவிட முடியாது. ஏனென்றால் என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்தார். அதை you cannot ignore. But there are two kinds of believers. விசுவாசிக்கிற ஜனங்களை இரண்டாக பிரிக்கலாம். அதுல ஒருவன் மாமிசத்துக்குரியவன், இன்னொன்று ஆவிக்குரியவன். இதை வேதத்தை நீங்கள் சற்று கவனித்து படித்தால் தெரியும். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. ஓஹோ, பவுல் இங்கே ஒரு கொரிந்து என்கிற சபைக்கு எழுதுகிறார். கொரிந்து சபையை அவர்தான் ஸ்தாபித்தார். நேற்று சாயங்கால கூட்டத்தில் சொன்ன ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவோடு கூட அவர் கொரிந்து பட்டணத்தில் கூடார தொழில் செய்து கொண்டிருக்கும் போது ஸ்தாபிக்கப்பட்ட சபை நல்ல சபையாகத்தான் தோன்றுகிறது. அதை ஆரம்பத்திலே பவுல் எழுதுகிறார். இதற்கு முன்னதாக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அது நமக்கு கையில கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது 2வது எழுதின கடிதம் நம்ம கையில இருக்கிறது. ஆனால் அதை நாம் 1 கொரிந்தியர் என்று சொல்கிறோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற போதும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஒருவன் வரும்போது அவனுடைய அழைப்பு என்ன? அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவன். ஏன்னா நம்முடைய பழைய வாழ்க்கை என்ன? அதே கொரிந்து எழுதுறாரு. இங்க கை வச்சுக்கொள்ளுங்க. இங்க கை வச்சுக்கிட்டு 6வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து 11வது வசனம் வரை வாசிக்கலாம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயப்புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடனும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் அல்ல பலரே இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். That was my old story. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வந்தா அவனுக்கு ஏபின்னு ஒன்று. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். கிறிஸ்துவுக்குள்ள வரமுன்னால எப்படி இருக்கான், கிறிஸ்துவுக்குள்ள பந்தபரை எப்படி இருக்காங்கிறத பவுல் எல்லா நிருபத்திலும் எழுதியிருக்கிறாரு, பேதுரு எழுதியிருக்கிறார். பவுல் இன்னொன்னு தீத்துக்கு எழுதும் போது எழுதினார். வாசிக்கலாம். தீத்துக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஒருவனையும்
டைட்டஸ் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும். வெயிட் நீங்க என்ன வாசிக்கிறீங்க? 3வது அதிகாரம் வாசிக்கிறீங்களா? தீத்துக்கு எழுதின 3வது அதிகாரம். சரி, 3வது வசனம் வாசிங்க. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும். போதும். முற்காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? அதுக்கு இங்கிலீஷ் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபூலிஷ். பக்கத்துல வந்து கையை பிடிச்சுடுங்க. முன்னால நீங்க பைத்தியமா தான் இருந்தீங்க, முட்டாளாவும் இருந்தீங்க. கொஞ்சம் கோபம் வருது சிலருக்கு. நான் எத்தனை டிகிரி வாங்கியிருந்தேன் முன்னால? 1 டிகிரியை குப்பையில கொண்டு போடு. வேதத்தின் அடிப்படையில் முற்காலத்தில் யூ வேர் ஃபூல்ஸ். இன்னும் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா FOOL. இங்கிலாந்து போனா FRCS வாங்கலாம். வேதத்து பக்கத்தில் வந்தா உனக்கு டிகிரி கொடுப்பாங்க. ஆமா, FOOL. ஹலோ, இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்லலாம், இடியட். என்ன மோசமான பேரை பவுல் எழுதுறாரு. இவர் மோசமான ஆளா இருப்பார் போலியே. பார்த்து நேர இடியட்டுங்கிறாரு. ஆண்டவர் இடியட்டுங்கிறாரு. கொஞ்சம் பார்க்கட்டுமா, காட்டட்டுமா? காட்டிடுறேன். அதுக்கு பிறகு ஆண்டவரே ஒரு ஆளை இடியட்டுங்கிறார். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 20வது வசனம். தேவனோ அவனை நோக்கி. எவனை நோக்கி? நில்லுங்க. எவனை நோக்கி? 16வது வசனம் வாசிங்க. அல்லாமலும் ஒரு ஓமை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம். நம்பர் 1 யார்? அந்த அவனை நோக்கின்னு சொல்லி இருக்க யாரு? ஐஸ்வர்யன், காசுக்காரன். அதோட நிக்கல. அது வசனத்தை வாசிங்க மறுபடி. அல்லாமலும் ஒரு ஓமை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. என்ன அர்த்தம்? நன்றா விளைந்ததுன்னு என்ன அர்த்தம்? நேரத்துக்கு மழை பெஞ்சது, வெட்டுக்கிளி வராம இருந்தது, கல்மழை வந்து கெடுக்காம இருந்தது, பூச்சி வராம இருந்துச்சு, நேரத்துக்கு வெயில் கிடைச்சது, அதனால நல்லா வளர்ந்துச்சு. அப்ப யார் ஆசீர்வாதம் தந்தது? மழை கொடுத்தது யாரு? கர்த்தர். கல்மழை வராம பாக்குனது யாரு? கர்த்தர். வெட்டுக்கிளி எல்லாம் தள்ளி விட்டது யாரு? கர்த்தர். எல்லாம் தேவன் தானா? அப்ப இந்த மனுஷன் யாரு? ஐஸ்வர்யவான் மட்டும் இல்ல, பயங்கர ஆசீர்வாதம் பெற்ற மனுஷன். பக்கத்துல கொஞ்சம் சொல்லுங்க. ஐஸ்வர்யவான் மட்டும் மாத்திரம் இல்ல, பயங்கர ஆசீர்வாதம். அவனே நினைச்சு பார்க்கல. அப்படி சொல்லி இருக்குது. அவனே நினைச்சு பார்க்கல. எப்படி வேலைன்னு நினைச்சு பார்த்தானா? வாசிங்க அடுத்த வசனம், 14வது வசனம். அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. ஆமா, நான் எதிர்பார்க்கலையே. இவ்வளவு விளைஞ்சிருந்துட்டு, இவ்வளவு வெறுவன்னுட்டு, இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்ததே கொடுத்தாரு. கோரிய புச்சிட்டுல கொடுக்கிறாரு. நிறைய மாட்டேங்குதே. சரி, அடுத்தால நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து. நல்ல கவனிங்க. நல்ல வேலை செஞ்சானா? என்ன இந்த மாதிரி பாக்குறீங்க? ஏன் நிறைய வந்தது வரும்படியா பிக்ஸட் டெபாசிட்ல போட்டான், அங்க போட்டான், இண்டஸ்ட்ரியில போட்டான், மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டான். தப்புச்சே ஜானா. இந்த ஆள்கிட்ட மாட்டின கஷ்டம். பீகார்காரு ஏதாவது பதில் சொல்லி ஏட கூடாம மாட்டக்கூடாதுன்னு தான் நீங்க பாக்குறீங்க. எனக்கு தெரியுது. ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன், நல்ல ஆசீர்வாதம் வேற பெற்றாச்சு. புத்தி உள்ள மனுஷன். பக்கத்தில் சொல்லுங்க, பயங்கர புத்திசாலி. சேர்த்தத பத்திரப்படுத்தினான். எறும்பு கூட சேர்த்ததை பத்திரப்படுத்துது. கோடை காலத்துல மழை காலத்துக்காக சேர்த்து வைக்குது. புத்திசாலி தானே? ஏசு சொன்னால அவங்ககிட்ட போய் புத்தியை கற்றுக்கொள், எழும்பிடத்துல போய் கற்றுக்கொள். அப்ப புத்திசாலியான மனுஷன் தானே. இந்த மனுஷனை பார்த்து இப்ப 20வது வசனம் வாசிங்க. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடரே. உலகம் சொல்லுது ரொம்ப ஐஸ்வர்யம் உள்ளவன். உலகம் சொல்லுது ஆண்டோடைய ஆசீர்வாதம் அப்படியே பொத்துக்கிட்டு போகுது.
உலகம் சொல்லுது பயங்கர வைஸ் மேன், வெரி குட் மேன். ஆண்டவர் சொல்றாரு நீ மதிகேடன். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு முகத்தை பார்த்து கேளுங்க, உங்களை பார்த்து என்ன சொல்லுவாரு? கேட்டிருக்கீங்களா? எப்பமாவது கேட்டிருக்கீங்களா? என்ன பார்த்து என்ன சொல்லுவாரு? ஆண்டவர் என்னைய பார்த்து என்ன சொல்லுவாரு? நான் முகத்துல பார்த்து அழகா தான் இருக்கேன், எங்க அப்பா மாதிரி மூக்கு, எங்க அம்மா மாதிரி கண்ணு, வெரி குட். அது நீங்க உங்களை பார்த்து கொடுத்த சர்டிபிகேட். தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்லுவாரு? ஹலோ, இன்னைக்கு போய் சாயங்காலத்துக்குள்ள கண்டுபிடிச்சுங்க. என்ன செய்வீங்களோ தெரியாது. ஆண்டவரே நீர் என்னைய பிடித்து என்ன சொல்றீர்? நிறைய பேருக்கு தெரியாது, நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நான் பிரியமானவனே. நான் பிரியமானவனான்னு அவர்கிட்ட கேட்டா தானே தெரியும். லிசன் சார், லிசன். எதுக்கு இவனை பார்த்து இப்படி சொல்லிட்டாரு? 21வது வசனத்துல காரணம் சொல்றாரு. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே. கோடு போடுற பழக்கம் இருந்ததுன்னா தனக்காகவே அதுல கோடு போட்டு தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். எப்படியே இருக்கிறான்? பைபிளை இப்படி படிச்சீங்கன்னா பைபிளை தூர வச்சிருவீங்க. இது கடிக்குது ரொம்ப. நமக்கு கண்ணீர் எல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பாள், தாலாட்டுவா, சீராட்டுவார். அது நான் ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் தாளும் ஆட்டுவாரு, டொப்பு டப்புன்னு ரெண்டும் போடவும் செய்வார். ஏன்னா அவர் அப்பா இல்ல. குமாரனை சிட்சிக்காத தகப்பன் உண்டோ? தேவன் எவனிடத்தில் அன்பு கொள்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நல்லா கவனிங்க. So I was a fool earlier. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிருங்க, எல்லாத்தையும் விவரிக்க போகல. தீத்து 3வது அதிகாரம் 3வது வசனம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். போதும். ஒண்ணு நடந்தது. தொடர்ந்து வாசிங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினால் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா சோத்திரம், என் இயேசு ராஜா சோத்திரம், சோத்திரமே உயிருள்ள வாழெல்லாம் ஐயா, சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே.
கரங்களை உயர்த்தி மறுபடியுமாக, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா சோத்திரம், இயேசு ராஜா சோத்திரமே, சோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா சோத்திரமே, சோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. அப்ப கொரிந்து சபையை குறித்து பவுல் எழுதுகிற வார்த்தை பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். நல்ல கவனிங்க, மறுபடியும் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை திருப்புங்கள். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், பரிசுத்தவான்களாகும்படி, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற. நல்ல கவனிங்க, அப்ப சபை பரிசுத்தமாக்கப்பட்டது நம்முடைய கிரியைகளினால் அல்ல, கர்த்தருடைய இரக்கத்தினால், அவருடைய தயவினால், அவருடைய அன்பினால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். அது நம்முடைய கிரியையினால் உண்டானது அல்ல, தேவனே அதை செய்தார். ஆனா அடுத்த காரியம், பரிசுத்தமாக்கப்பட்டது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க பரிசுத்தமா தான் இருக்கீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க. இயேசுவின் நாமத்தினால, முழு ஜன்ம முழுக்கினால, பரிசுத்த ஆவினால, அவருடைய வசனத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க. ஆனா நீங்க பரிசுத்தவான் ஆகணும். ஓஹோ, ஹலோ, இப்ப நூதன உபதேசம் எல்லாம் தான் அவர் பார்த்துட்டார். நீ பேசாம எப்படி நடக்கலாம், எப்படி உடுத்தலாம், எப்படி என்ன செய்யலாம், எப்படி வாழு. இதுக்கு ஒரு பெரிய கூட்டம் விசில் வேற அடிக்குது. ஏமாந்துடாத, நீ பரிசுத்தமாக்கப்பட்டது உண்மை, அது உன்னால் உண்டானதில்லை என்பது உண்மை. ஆனால் பரிசுத்தமானாய் நடப்பதற்கு நீ ஜாக்கிரதையாய் நடக்க வேண்டும். நீங்க ஜாக்கிரதை நடக்கும். You have a responsibility. You cannot simply escape, sir. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தவான் என்று சிபிஎம் சபையில போனா சாவும் போது தான் சொல்லுவான் பரிசுத்தவான். பக்கத்தில் தானே இருக்கு, வரும்போது போர்டு பார்த்துறேன், இங்கே தானே இருக்கு. எந்த டைரக்ஷன்ல? இங்கேயா? அதாவது பரிசுத்தவான் யாரு தெரியுமா? ஹிந்தியில சொல்லுவாங்க பவுஞ்சாவா ஃபக்கீர். அவர் தான் பரிசுத்தவான்னு சொல்ல முடியும், மற்றவங்களாம் சொல்ல முடியாது. பரிசுத்தவான்களின் கால்களை கழுவினா அவங்க கால் தான் கழுவணும், வேற யாரெல்லாம் நீங்களும். வேதம் சொல்லுது நீயும் பரிசுத்தவான்னு சொல்லுது. கொஞ்சம் சூப்பர், என்ன ஹைப்பர். நல்லா கவனிங்க. அப்ப பரிசுத்தமாக்கப்பட்ட சபைதான், பரிசுத்தவான்களான அழைப்பை பெற்ற சபைதான். அது மாத்திரம் இல்ல, 5வது வசனம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும், வார்த்தைகளை நல்லா கவனி, எல்லா உபதேசத்திலும், எல்லா அறிவிலும், மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவராக்கப்பட்டிருக்கிறபடியால், உபதேசத்துக்கு குறைச்சல் கிடையாது, அறிவுக்கு குறைச்சல் கிடையாது, எல்லாத்திலும் சம்பூர்ணமுடையவர்கள், ஃபுல். அது மட்டும் இல்ல, 7வது வசனம், அப்படியே 7வது வசனம் 1:7, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய், பக்கத்தில் சொல்லுங்க, வரம் அப்படி வழிஞ்சு ஓடுது. எல்லா வரத்திலும்
குறைவே கிடையாது. ஆமா, கேரளாவுக்கு போனா என்கிட்ட கேட்குறான், தீர்க்க தரிசனம் சொல்லுவியா? நான் சொன்னா தானே சொல்லுவேன். போஸ்ட்மேன் வாரான்னு வைங்க, நீங்க ரோட்ல பாக்குறீங்க போஸ்ட்மேன் வாரான், யோ போஸ்ட் இருக்கா? இருக்கு, போஸ்ட் இருக்கு, ஆனா உங்களுக்கு இல்ல, எனக்கு எப்படி லெட்டர் இல்லாம வருவேன் அப்படின்னு அடிச்சா உங்களை என்ன சொல்லுவீங்க? உங்களை என்ன சொல்லணும்? பைத்தியம்னு சொல்லணும். வர்றவங்கிட்ட எல்லாம் நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுவியா? எனக்கு சொன்னாதான் நம்ம கூட, அவர் லெட்டரே உனக்கு அனுப்பலடா, நீ ரோல் இல்ல, அவர் உனக்கு செய்தியே கொடுக்கல, நீ என்னடானா அவர் தீர்க்க தரிசனம் சொன்னியா? தீர்க்க வைங்க சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது சொல்லணும். என்ன சொல்லுவோம்? மண்டை வெடிக்க போகுதுன்னு சொல்லணும். விசுவாசங்களுக்கு ஒரு அறிவே இல்லை. எங்க போனாலும் தலை கொஞ்சம் சொல்லுங்க ஏதாவது. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், ஆண்டவரே உள்ள ஒண்ணுமே இல்லையே, நிறைவாய் தருவீராக. எம்டி. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. வரோம் 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 இதில் வந்து தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர்னு நோட்டீஸ் அடிச்சா தான் வரான். Let us not dupe in the church. இவைகளை கண்டு நம்மளை திருப்பிடக்கூடாது, திசை திருப்பிடக்கூடாது. சாத்தானுக்கு தெரியும், சாத்தானு எல்லாம் தெரியும். ஒன்று அடிக்கணும், ஏன்னா நீ ஆவிக்குரிய நினச்சிட்டு இருக்க, நம்ம ஆவிக்குரியன்னா மரம் இருக்கணும், வரம் இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நம்மளே ஒரு கால்குலேஷன். ஆமாம், சில சபைகளை குறித்து எனக்கு குறைவு உண்டு. ஏசு வரப்போகிறார் தான் சொல்லணும், 3 வார்த்தை. ஏசு வரப்போகிறார், ஏசு அல்லேலூயா அல்லேலூயா வர அல்லேலூயா அல்லேலூயா வரப்போகிறார். ஒன்று சொல்லிட்டு சொல்லு அல்லேலூயா. இடையில இத்தனை போட்டால் ஒன்றும் விளங்க மாட்டேப்பா. கேட்டா ஆவியில நிக்கிறாராம். உன் பெதற்றல் ஆவியா? சபையில், பெந்தகோஸ்து சபைகளில் நடக்கிற காரியங்கள் அவங்கள மற்றவர்கள் மதியற்றவர்கள் சொல்றதுக்கு வச்சுட்டு வேண்டாம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாய். அது பேசும். Let us clarity. நான் அபிஷேகம் பெற்றவன், நான் அந்நிய பாஷை பேசுறவன், நான் மரங்களை உபயோகப்படுத்துறதுக்கு கர்த்தரை உபயோகப்படுத்தும் போது உபயோகப்படுத்துறேன். அவர் கீபோர்டு வச்சிருக்கிறாரு, அங்க கனெக்ஷனும் கொடுத்திருக்கிறாரு, ஸ்பீக்கருக்கும் போயிருக்கு, ஆம்பிளிஃபயருக்கும் போயிருக்குது, கீபோர்டு இருக்குது. ஆனா அவர் தம்பி டேங்கன்னு போட்டாதான் சத்தம் வரும். அபிஷேகம் இருக்குது, கனெக்ஷனும் இருக்குது, ஆம்பிளிஃபயரும் இருக்குது. ஆனா யார் அமுக்கணும்? ஆவியானவர் அமுக்கணும். ஆபரேட்டர் அவரு தான். சில சர்ச்சில் ஆபரேட்டர் யாரு தெரியுமா? ட்ரம்முக்காரங்க இல்லையா? நீங்களே போட்டுருக்கீங்களோ? ஆமா. சில சபையில் யார் தெரியுமா ஆபரேட்டர்? சொல்லுங்க. எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் உண்டு இந்த சபையில், மோகனை பொறுத்த மட்டும். அதனால நான் சொல்ல வேண்டியதெல்லாம் வசனத்தில், அவர் சொல்லுவார் வசனம் பேசுவார்னுட்டு. லிசன். சில சபையில் பழைய காலத்தில் கொட்டு, இப்போ எலக்ட்ரானிக். என்ன வருதுடா? என்ன வருது? ஆவியா ஆவியானவரா? நான் அப்படி ஒரு செய்தியை 3 நாள் பேசியிருக்கேன் திருப்பத்தூர்ல. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சோங்க. உன் மேல ஆவி வருதா அல்லது ஆவியானவர் அசைவாடுகிறாரா? ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. மாடசாமிக்கும் சுடலை ஆண்டிக்கும் வருவோம் ஆவி, அதுக்கு பேரு ஆவி. எனக்கு அப்படி இல்லை. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம்
விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நல்ல கவனிங்க, இந்த சபையில எல்லாம் நிறைய வரங்கள் நிறைய இருந்தது, உபதேசம் இருந்தது, பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, 8வது வசனத்தை வாசிக்கலாம், 1வது அதிகாரத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம். ஏன்னா அதுக்கு முந்தின வசனம் சொல்லி இருக்குது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நல்ல சபை தான், காத்திருக்காங்க. இயேசு வருவார்னு சொல்லி நிச்சயம் இருக்குது, காத்திருக்காங்க. அல்லேலூயா. எந்த சபை இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருக்கிறதோ அந்த சபை தன்னை பரிசுத்தத்திலையும் காத்துக்கொள்ளும். ஏனென்றால் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. என வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 3வது அதிகாரம், 1 யோவான் 3வது அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் இருக்கிற வண்ணமாகவே, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். 3வது வசனம் முக்கியமானது. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை. எப்படிப்பட்ட நம்பிக்கை? அவர் வெளிப்படும்போது அவரை போல இருப்போம் என்கிற நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு காத்திருக்கிற நீங்க, அவர் வரும்போது அவரை போல இருக்கிறேன்ட்டு ஆயத்தமா இருக்கிற நீங்க, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல உங்களையும் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். This is very very important.
எஸ் வரார் வரார் வார 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 என்ன பாரு அங்க அமெரிக்கால இருந்து இது விடுறான், சைனாக்காரன் இப்படி விடுறான், ஈரான்காரன் எப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லி அதை விட்டு பயமுறுத்துறதுக்கு இல்ல, அதை சொல்லி பயமுறுத்துறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. இன்னைக்கு பேப்பர்ல அவசர செய்தி, எச்சரிக்கை செய்தி இதெல்லாம் பண்ணுவான். forget about it, forget about it. அதெல்லாம் தேவை, அதெல்லாம் அறிவு. அந்த அறிவு எனக்கு வேண்டாம்யா. அவர் சுத்தமாக இருக்கிறது போல நானும் என்னை சுத்தவானாக காத்துக்கொள்வேன். that is a primary need. தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. இப்படிப்பட்ட சபையில வர்றதுக்கு காத்திருக்கிற சபையில எப்படிப்பட்டவன் இருக்கிறான்? 2 ஆளை காட்டி கொடுத்தேன். ஒருத்தன் இப்ப 3:1 Corinthians 3:1. மேலும் சகோதரரே நான் உங்களை, யாரு உங்களை? யார? வரத்துல நிறைஞ்சிருக்கிறவன், பரிசுத்தமாக்கப்பட்டவன், உபதேசத்துக்கு குறைச்சல் இல்லை, இயேசு வர்றான் காத்திருக்கிற ஆளு, உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும். போதும் போதும், 2 இருக்குது. பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, நீங்க சபைக்கு வர்றதுக்காக நன்றி, ஞானஸ்தானம் பெற்றிருக்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் பிள்ளையருக்காக ஸ்தோத்திரம். ஆனா ஒன்னு சொல்லிருங்க, நீங்க மாம்சத்துக்குரியவர்களா ஆவிக்குரியவர்களா? என்கிட்ட கேக்குறீங்களா? நீங்க உங்களை கேட்க சொன்னீங்க, வாத்தியாருக்கே பாடம் எடுக்கிறீங்களா ஐயா? என்ன ஆன்சர் வந்துச்சு? என்ன ஆன்சர் வந்துச்சு? நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் தானே. கேட்கும் போதே இன்னொரு கேள்வி கேட்பான், அந்த கேள்வியை மறந்துடுவான். Listen sir, listen. You must weigh yourself whether you are a spiritual man or a carnal man. ஆங்கிலத்தில், are you a spiritual man or a carnal man? சரீரத்துக்குரிய மாம்சத்துக்குரிய கிரியைகளை அழித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், ரோமர் 8:13. ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே, அந்த ஆவியானவருடைய ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால், செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். It's a very very important thing. நான் ஆவிக்குரியவன்னா நான் முதல்ல சண்டை போட வேண்டிய ஆளு நான் தான். யார் கூட சண்டை போடணும்? நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் போராட்டத்தில் இருக்கணும் வேதம் சொல்லுது எபேசியர்ல. நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தில் முதல் எதிரி யாரு? பக்கத்தில் மறுபடியும் பார்த்து கைப்பிடி சொல்லுங்க. போராட்டத்தில் உங்க எதிரி நீங்க தான். மாம்சம் உங்களை பிடிச்சு இழுத்து போடுறதுக்காக போராடுது. அதை ஜெயிக்கிறதுக்கு தேவன் உங்களுக்கு பலத்தை தருவாராக. அதற்கு தான் ஆவியானுடைய பலம். ஆவியினாலே மாம்சத்தின் கிரிகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ நான் ஆவிக்குரியவனா இருந்தா என்ன நடக்கும்? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12 வாசிக்கலாம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். எல்லாரும் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து. அதுல இருக்கிற ஒரு வசனத்தை கொஞ்சம் ஆழமா பாருங்க. எங்களுக்கு அருளப்பட்டவைகள், பக்கத்துல அறியும்படி. அப்ப உங்க பக்கத்துல மறுபடியும் கையை பிடிச்சு கண்ணுக்குள்ள கேளுங்க பார்க்கலாம். உங்களுக்குன்னு அருளப்பட்டு இருக்குது. அது என்னதுன்னு கண்டுபிடிச்சிங்களா?
கஷ்டமா நீர் வேதம் சொல்லி கொடுக்குறீங்க ஐயா, எங்களை மாட்டி மாட்டி விடுறீர. தேவனால் எனக்கு என்ன அருளப்பட்டிருக்குது, மோகனுக்கு என்ன அருளப்பட்டிருக்குது, பெல்லுக்கு என்ன எழுதப்பட்டிருக்கு, கனகராஜுக்கு என்ன அருளப்பட்டிருக்குது தெரியாதனால தான் எல்லாம் விளையாடுறான். அகசிஞ்ச பக்மாருக்கு ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு, பெல்சாதுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு, மோகனுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு, கனகராஜுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எதையோ கொடுத்திருக்கிறாரு. அருளப்பட்டிருக்குன்னா பிச்சை போட்டிருக்கிறாரு. சபையில நிறைய பேருக்கு தெரியல, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகள் என்னது என்று தெரியவில்லை. சபைக்கு வந்தோம், அழகா இருந்தது. பாஸ்டர் இன்னைக்கு பின்னி கடத்திட்டாரு, ஆறுதலா இருந்தது. கண்ணீரோடு போனேன், எனக்கு ஆறுதலா ஒரு பிரசவம் வந்துச்சு. 3 வாரம் கழிச்சு அதே அக்கா மறுபடியும் வந்து கண்ணீரோடு வந்திருக்கிறேன் பாஸ்டர். எங்க தெரியுமா கண்ணீர் நிற்கும்? பரலோகத்துக்கு போன பிறகு. அப்ப கண்ணீர் நிக்கணும்னு யாராவது உங்க சபைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனே சவப்பெட்டி பாட்டு எருசலேமின் ஆலயம் பாடிட வேண்டிதான். கண்ணீர் நிக்கணும்னு அங்கதான் நிக்கும். அல்லேலூயா. மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. நம்ம சபைகளில் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இன்னைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த தாலாட்டும் சீராட்டும். நோ, மச் மோர் than that in the Bible. நான் ஆவிக்குரியவனாக இருந்தால் தேவனால் அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. இந்த வாரம் முழுவதும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கீங்க, let me know that. ஒரு தாளை எடுங்க, ஒரு நோட் எடுங்க, எனக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கீங்கன்னு எழுதுங்க. தேவன் கொடுத்தது, உங்க முதலாளி கொடுத்தது இல்ல. அவன் வேற என்னெல்லாம் கொடுத்திருக்கான். உங்க மாமனார் கொடுத்தது இல்ல, உங்க பெஞ்சாதி கொடுத்தது இல்ல. தேவனால் அருளப்பட்டது எனக்கு என்ன? Go back and write in your book. அது அறியறதுக்கு தான் ஆவியானவர் கொடுத்திருக்காரு. ஒருத்தர் வீடு நிறைய சாமா வச்சுட்டான்னா லைட்டிங் கொடுத்து பாத்துக்க பண்ணா அந்த ஆவியானவர் அதெல்லாம் என்னெல்லாம் கொடுத்திருக்கான், என்னெல்லாம் கொடுத்திருக்கான்னு பாக்குறதா ஆவியானவர் கொடுத்திருக்காரு. நல்லா புரிஞ்சுங்க, ஆவியானவர் வெறும் அந்நிய பாஷைக்கு இல்ல, ஆவியானவர் துள்ளுறதுக்கு மாத்திரம் இல்ல. மறுபடியும் இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனுடன் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். நம்புறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஓசையுள்ள கைதாளத்தோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். தேங்க்யூ. தேவனால் அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. ஆண்டவரே என் கண்களை திறந்துங்க சுவாமி, எனக்கு என்னெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு கொடுத்திருக்க பொக்கிஷம் என்னெல்லாம் எனக்கு தெரியல சுவாமி. Spirit of God help me, Spirit of God help me. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு 15வது வசனத்துல, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். போதும், எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துறான் ஆவிக்குரியவன். இப்ப பக்கத்துல கைப்படுத்துங்க, இன்னைக்கு பிரசங்கமே ஆவிக்குரியவன் தான். உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணிதான் அகஸ்டின் ஜெபக்குமார் பேசுறாரு. பவுல் பேசல. பவுல் சொன்ன உங்களை ஆவிக்குரிய நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஏமாந்துட்டேன் அப்படி சொல்றாரு. நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் நினைச்சுதான் பேசுறேன். இப்ப கேளுங்க, எல்லாத்தையும் நிதானிக்கிறீங்களா? எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கீங்களா? நல்லா கவனிங்க. கன்னியாகுமரிக்கு போயிருந்தேன். ஒரு ஒரு அப்பா தன் பிள்ளைங்களை ஜெபம்னு கூட்டு வந்தார், 2 பிள்ளைங்களை. ஒரு தம்பி வந்து அவன்கிட்ட கேட்டேன், என்னடா கிளாஸ் படிக்கிறேன்னுட்டு. 10th ஸ்டாண்டர்ட் அங்கிள்னா. அப்படியா, என்னவாக போறேன்னா? நான் பைலட் ஆக போறேன்னா. சரி விட்டுட்டேன். நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு பார்த்தேன். பேச ஆரம்பிச்சுட்டு நான் சொன்னேன், ஒரு டீச்சருக்கு ஒரு 3வது வகுப்பு டீச்சருக்கு
3 சப்ஜெக்ட் 40 பிள்ளைங்க 40 பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுக்குறதுக்கு 120 பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுக்க ஒரு வருஷம் முழுவதும் ஆண்டவர் சான்ஸ் கொடுக்குறாரு. அவங்க 10 வருஷம் அந்த பிள்ளைக்கு 10 வருஷத்துல அவங்க அந்த ஸ்கூல்ல இருந்தாங்கன்னா எத்தனை பிள்ளைங்களுக்குன்னா ஒரு நிமிஷம் யோசித்தான். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறான். அவங்க அப்பா ஸ்பெஷல் டியூஷன் வேற வச்சிருக்காரு. அடிச்சான பாருணும் 2 லட்சம். எங்க இருந்துடா 2 லட்சம் வந்தது? அவங்க அப்பாவுக்கு கோபம் வருது. டேய் உனக்கு எவ்வளவு காசு கொடுத்து டியூஷன் படிச்சு வைக்கிறேன்? 120 பிள்ளைங்களை படிச்சு வச்சு 10 வருஷத்துல எத்தனை பிள்ளைங்கடான்னா 2 லட்சம். அவர் விரட்டினாரு. நானும் டேய் தம்பி கொஞ்சம் யோசிச்சு சொல்றான், 1 லட்சம் வச்சுங்களேன். என்னமோ நாங்க மாடு விலை பேசுற மாதிரி. 10வது படிக்கிற பிள்ளைக்கு கணக்க நிதானிக்கவே தெரியல. நதிங். பக்கத்துல உங்க கை பிடிச்சு கேளுங்க, எத்தனை வருஷமா சபைக்கு வாரீங்க? அங்க கேட்டு இங்கே எங்க பாக்குறீங்க? அங்கே கேளுங்க ஐயா, கேளுங்க 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 கேளுங்க. இல்லை ஞானஸ்தானம் வேற சபையில் வேற எங்கேயாவது நாட்டில் வந்திருப்பீங்க. ஞானஸ்தானம் எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? யாரோ சொல்றாங்க 20 வருஷம் தான் ஆகுது. நீரே 50 வருஷம் ஓடி இருக்கிற ஊழியத்திலேயே, நீங்களே இன்னும் 30 வருஷம் பாக்கி இருக்குன்னு யாரோ பின்னால சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் நாங்கள் எல்கேஜி. என் அருமையான தேவனுடைய பிள்ளைய, ஆவிக்குரியவன் தேவனால் அருளப்பட்டவர்களை அறிகிறது மாத்திரமல்ல, நிதானிக்கிறான், எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை. நிதானிக்கிறதுனா என்ன? டிசர்ன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இதை சோதிச்சு பார்த்து இதை நான் எப்படி யூஸ் பண்ணணும், எங்க யூஸ் பண்ணணும். ஒரு பிள்ளைக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குறீங்க. எனக்கு ஒரு குட்டி பேரன் இருக்கான், 5 வயசு, எல்கேஜி இப்போ தான் முடிச்சிருக்கான். அவனுக்கு ஃபேனை கொடுத்தீங்கன்னா, ஃபேனை டேபிள் ஃபேனை கேட்டு வாங்க, அவனுக்கு ஃபேன் பைத்தியம். அக்கா பிடிச்சு மாட்டிடுவான். அவனே பிரிப்பான், அவனே மாட்டிடுவான். அவங்க அம்மா அப்பாட்ட அழுது வாரத்தில் 2 நாள் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் போய் உட்காந்து அவனுக்குலாம் சொல்லி கொடுக்குறான். யார்? டீச்சர். எங்கள் எலக்ட்ரீஷியனுக்கு டீச்சர் இவன் தான். அங்கிள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுங்க, அங்கிள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஜெகன் ஒரு தம்பி இருக்கிறான். இவனோட ரொம்ப சின்ன வயசுலேருந்து தூக்கி வயசு செல்வான். தூக்கிட்டு போகும்போது, ஜெகன் அங்கிள் இந்த சீலிங் பேனை கழட்டி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை நான் மாட்டணும்ட்டு. இவன் ஜெகன் சொல்லியிருக்கான், அது எனக்கு கழட்ட தெரியாதுப்பா. சி அங்கிள், கூகுளில் டவுன்லோட் பண்ணுங்க, அதில் இருக்கும். எல்கேஜி பிள்ளை வளர்ந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குது, கூகுளில் டவுன்லோட் பண்ணா இருக்குன்னுட்டு. இதெல்லாம் பக்கத்தில் கை சொல்லுங்க, உங்க பிள்ளை உங்களோட ஞானவான். அதனால இப்பமே என்ன வச்சிருக்கீங்கன்னு சொல்லி நிதானித்து புரிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரியவன் என்கிட்ட என்ன இருக்குது, எப்போ வைக்கணும், என்ன சூஸ் பண்ணணும், என்ன செய்யணும், என்கிட்ட என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வாழ்க்கை வித்தியாசம் ஆயிடும். தேவன் என்னை நம்பி கொடுத்திருக்காரு. கொஞ்சம் மணிப்பூர்ல நேற்று நான் ஒரு செய்தியை மணிப்பூர்ல இருந்து பார்த்தேன். முந்தா நாள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 5 லட்சம் புல்லட்டை காணுமா, திருடிட்டு போயிட்டாங்களாம். யாரு? இந்த தீவிரவாதிகள். 5 லட்சம். 3500 AK-47 காணுமா. எங்க இருந்து? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. கவர்மெண்ட் கணக்கு கேட்குமா? கேட்கும். இத்தனை கொடுத்தேன் ஸ்டாக் ரெஜிஸ்டர்ல. உங்க கம்பெனி அப்படித்தானே? ஸ்டாக் ரெஜிஸ்டர் இப்படி இருக்குது, இவ்வளவு தான் இருக்குது, மீதி என்ன செஞ்சப்பா? அதனாலதான் ஆண்டவர், அதனாலதான் ஒரு பாட்டு எழுதினேன். கணக்கு கேட்பா என்ன செய்வாய், கணக்கு கேட்பார் என்ன செய்வாய்,
கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு? கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு? விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. ஓடி வருவாயே இன்றே, பாடி மகிழ்வாயே அன்றே. ஓடி வருவாயே இன்றே, பாடி மகிழ்வாயே அன்றே. சுவாசியை நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. வருகையின் நாள் சமீபமே, வல்லமை தேவன் வெளிப்படவே. வருகையின் நாள் சமீபமே, வல்லமை தேவன் வெளிப்படவே. பூமி அழியும், பூதலம் எரியும், பூமி அழியும், பூதலம் எரியும். சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும்? சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும்? சுவாசியை நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. இன்னொரு காரியத்தை கால ஒண்ணுதான் முடிச்சிருக்கேன், இன்னும் 2 இருக்குது. மணி 12 தான் இருக்குது. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. அதன் சத்தத்தை கேட்கிறாய், அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது, இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும், இன்ன இடத்திற்கு போகிறது, இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ, ஆவியினால் பிறந்தவன் எவனும் அவனும் அப்படியே இருக்கிறான். இவன் தான் ஆவிக்குரிய. என்னவா? காற்று மாதிரி இருக்கிறானா? என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புறாரு? 2 காரியத்தை மட்டும் சொல்றேன். ஒண்ணு, இந்த ரூம்ல காத்து இருக்கா? இருக்கா? எனக்கு கொஞ்சம் பிடிச்சு கொடுங்க பார்க்கலாம். பிடிச்சு கொடுங்களேன். இருக்குங்கிறீங்க, எங்கேயா இருக்கு? காட்டுங்க. Where is it? Where is it? அனுபவிக்க தான் முடியும், பார்க்க முடியாது. ஸ்டேஜில் வந்து எவனாவது டிராமா போட்டானா சிலுக்கு சிலுக்குன்னா நிறுத்து. நான் பார்க்க விரும்பல, நான் அனுபவிக்க விரும்புறேன். ஆட்டோமேட்டிக்கா சபை சரியான ஆட்கள் அடையாளம் கண்டுக்கிட்டோம். ரெவரன், ரைட்டு, டாக்டர் அதெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் பத்திரமாவே இரு. ரைட்டா லெப்டான்னு நமக்கு தெரியாது. நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் பேசும்போது பாஸ்டர் பாஸ்டர் நான் சொன்ன நிறுத்து, நான் உனக்கு பாஸ்டரா? மோகன் உங்களுக்கு பாஸ்டர். அவர் போய் நாகர்கோயிலில் போய் பாஸ்டர் மோகன் சொன்னா நான் அடிப்பேன். அவர் பஹ்ரைன்ல ஐபிஎஸ்சி சர்ச்சு பாஸ்டர் சேர்மனாவே இருக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நல்லா கவனிங்க. நாகர்கோயிலில் நான் வேற ஒரு சபை பண்ண, அந்த சபையில் இருக்கிறது தான் எனக்கு பாஸ்டர். இவர் உங்களுக்கு பாஸ்டர். அவர் அண்ணா இனிமே நீ பாஸ்டர் மோகன் கூப்பிடுங்க. நீ எனக்கு பாஸ்டரா? இதை விட மோசம் தமிழ்நாட்டில் பாஸ்டர் அம்மான்னு கூப்பிடு, இல்லைன்னா அடி விழுந்துடும்.
எனக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அம்மா நல்லா கவனிங்க, நம்ம எங்கேயோ தப்பு பண்றோம். பாஸ்டர் 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 எங்க இருந்து பிடிச்சிங்க? பாஸ்டர் அந்த சபைக்கு பாஸ்டர், அந்த ஆட்களுக்கு பாஸ்டர், அந்த ஆடுகளுக்கு பாஸ்டர். எனக்கு பாஸ்டர் இல்லை, எனக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. எங்க சபையில் நான் பாஸ்டரா இருக்கேன். எங்க இருக்க சிலர் டாக்டர்னே கழுத்து போடுறான். ஊழியக்காரன் டாக்டர்னு கையெழுத்து போடுறான். லெட்டர் இருக்குது, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. என் பேங்க் செக்கில் டாக்டர்னு கையெழுத்து போட்டுட்டு பார்க்கட்டும். பேங்க்ல சொல்லுவான், இவரை தெரியாது எங்களுக்கு, பேரை மட்டும்தான் தெரியும். பக்கத்தில் சொல்லுங்க, யாராவது பேர் கேட்டா பேரு சொல்லு, உன் பதவியை சொல்லாத. அது பாஸ்டராக இருந்தாலும் சரி தான், அப்போஸ்தலராக இருந்தாலும் சரி தான், டாக்டராக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் சரி தான். உங்கள் பேர் என்ன? பாஸ்டர் சொல்லு சார். ஹெட், நான் பாஸ்டர் மீட்டிங்கில் பேசுவேன். இன்னொரு தடவை பாஸ்டர்னு சொன்னால் அடிச்சு விடுவேன். உங்கள் சபையில் போய் சொல்லி நீ பாஸ்டர் தான், பைபிள்காரன் நீ பாஸ்டர் தான் சொல்லணும். சிலர் வீட்டுக்குள்ளே பாஸ்டர் ஒய்ஃப், பாஸ்டர் பார்க்குறீங்களா? அடியா புருஷன்டி. பக்கத்துல இருந்து கையை பிடிச்சுக்காளுங்க, எங்கேயோ தப்பு பண்றோம். புருஷன் டார்லின்னு கூடு, ஹானின்னு கூடு, எதையாவது கூடு. நீ பதவி என்ன சொல்லி கேட்கிறது? உங்க வீட்டுக்காரரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டர்னு வைங்க, வீட்டுல வந்தோன்னா இன்ஸ்பெக்டர் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? இப்ப ஆவிக்குரியவன் எல்லாத்தையும் ஒழுங்கா நிதானிக்கணும் இல்ல? காற்று மாதிரி தான் இருக்கு ஆவிக்குரியவன். அவனுக்கு பதவியும் பட்டமும் ஒரு பெரிய குறி அல்ல. என் புஸ்தகத்துல எல்லாம் பாருங்க, அகஸ்டின் ஜெபக்குமார்னு இருக்கும். ஏதோ கவர்மெண்ட்காரனுக்காக எங்க ஆளுங்க ரெவரன்லாம் சேர்த்து விட்டுறாங்க. ரெவரண்டுக்கு எனக்கு பிடிக்காத ஒண்ணு. என்னை டாக்டர் வேற போட்டுருவான் சிலர். ஏன்னா டி அகஸ்டின், டின்னா எங்க அப்பா பேரு டேவிட். இவன் நினைச்சுக்கிட்டான் டாக்டர் தான், ஆறு விட்டாங்க போல. நான் டாக்டர்லாம் கிடையாது, நான் கம்பவுண்டரே கிடையாதுயா. I am an ordinary அகஸ்டின் ஜெபக்குமார். சிம்பிள். பட்டம் பதவியும் ஒரு நாளும் கூட வராது. நான் செய்த கிரியைகளே என்னோடு கூட வரும். அல்லேலூயா. திரண்டாஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. இந்த கீரு சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. மறுபடியும் பாடலாமா? திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆண்டவர் காத்துன்னு எதுக்கு சொன்னார் தெரியுமா? தான் ஆவிக்குரிய அலட்டிக்கவே மாட்டான்.
பதவிக்கும் பட்டத்துக்கும் தெரிய மாட்டான், தன்னை மறைத்துக் கொள்வதில்லை. அதனால தான் யோவான் ஸ்நானம் சொல்லிட்டாங்க, யோ நீ பயங்கரமான ஆளா இருக்கு, தேசத்தை அசைச்சுக்கிட்டு இருக்கு, நீ யாரியா? சத்தம். வனாந்திரத்தில் கூப்பிடுறோண்டே சத்தம். பினிஷ். சத்தத்துக்கெல்லாம் ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிடையாது. ஐ எம் நாட் ஆஃப்டர் அட்வர்டைஸ்மெண்ட். ஆனா இன்னொரு காரியத்தை ஆண்டு சொன்னார். காத்துன்னு எதுக்கு சொன்னார் தெரியுமா? எங்கேயாவது கிராக் இருந்தா கூட உள்ள போயிடும். அதுக்கு வேண்டியதெல்லாம் என்னது? ஒரு சின்ன கீறல் உள்ள போயிடும், அவனை தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, கிராக் கிடைச்சா போதும் உள்ள போயிடும். அப்போ நீங்க வேலை செய்யற இடத்துல, ஐயோ இது அடைக்கப்பட்ட கண்ட்ரி சார், இது அடைக்கப்பட்ட கண்ட்ரி, இங்கெல்லாம் சுவிசேஷன் நாங்களாம் பப்ளிக் சொல்ல ஆராதிக்கலாம், ஆனால் வெளியே சுவிசேஷன் சொல்றது, அதுவும் இந்த ஊருக்காரன்ட்டு சொல்லக்கூடாது. பக்கத்தில் கையை பிடிச்சொல்லுங்க, நீ காத்து, நீ ஒருத்தன் தடுக்க முடியாது, கிராக் இருந்துன்னா போயிட வேண்டிதான். இதை மட்டும் நீங்க எல்லாரும் நம்பினீங்க என்ன போதும். ஆரம்ப காலத்தில் ஊழியத்தில் நடந்தேன், என் புத்தகத்தில் எழுதியிருக்கேன். இங்கே ஒரு சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் நாங்கள் 2 பேரும் இருந்த, நானும் சுப்பிரமணியை கூட்டிக்கிட்டு வாப்பா போகலான்னு போனோம். ஒரு ஊரில், அந்த ஊரில் 700 துப்பாக்கி இருக்குது. 600 துப்பாக்கிக்கு லைசன்ஸ் உண்டு, லைசன்ஸ் இல்லாமல் 700 துப்பாக்கி. அந்த ஊருக்கு போனோம், பீகாரில். போகும்போதே என் கூட வந்த தம்பி இப்போ தான் புதுசாக வந்திருந்தாரு. 37 பெரிய பெரிய நியூ டெஸ்டமென்ட் 2 பையில போட்டு நடந்து போகிறோம். அங்கே அந்த ஊருக்குள்ளே போகும்போதே 2 பேர் கம்பு, பெரிய கம்பு, 8 அடி கம்பை வச்சுட்டு நிற்கிறான். நாங்கள் காலை தூக்கி போட்டு, உங்கள் வீட்டில் வரலப்பா, ரோட்டில் போகிறதுக்கு யாரும் வர வேண்டாம்னு சொன்னேன். அவனுக்கு கோவம் வந்துட்டு, ஒருத்தன் என்னையும் பிடிச்சான், ஒருத்தன் அவனை பிடிச்சா. 2 பேரும் கொண்டு போய் அந்த ஊரில் பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு தான், அங்கே கொண்டு விட்டானுங்க. அப்போ நான் சொன்னேன், தேங்க்யூ, இந்த பெரிய ஆட்கள்லாம் வரமாட்டேன், நான் கூப்பிட்ட இடத்துல கொண்டு விடுறேன், ரெடிமேட் காங்கிரிகேஷன் கொடுக்குறேன்னு. நான் உடனே மன்கா தீப்பு ஜலான்னு ஒரு பாட்டு இருக்குது ஹிந்தியில், அடி பின்னினேன். அவர் என் கூட இருக்கிற ஒரு டேமர் 2 அடி பின்னுவார். நாங்கள் பாடினோம். அங்கே எல்லாரும் தலையும் உருள ஆரம்பிச்சு. எங்களுக்கு தெரிஞ்சிச்சு முசுக்கொட்டை செடியில் இப்போ வந்துட்டாரு. அப்போ ஒரு பெரியவர் இருக்கிறதுல பெரிய ஊருக்கு பெரியவர் சொன்னார், தம்பி நீ சொல்லிட்டு போயிடக்கூடாதுல்ல, ஏதாவது கொடுக்கணும்ல படிக்கிறதுக்கு. நான் சொன்னேன், கொடுப்பேன், ஆனால் காசு சும்மா கொடுக்க மாட்டேன். நாங்கள் கொண்டு போனது 37 புஸ்தகம், இருந்தது 45 பேர். எங்களுக்கு நான், ஐயா வீட்டுக்கு வாங்க. வீடு எங்கே இருக்கு? நான் இருந்த வீடு வந்து ஒரு 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 100 மீட்டர், ஒரே கதவு. நாங்கள் இருந்த வீடு கடைக்கு போட்டிருக்க கதவு. என் ஒய்ஃப் பின்னால் உட்காந்து, நாங்களே புண்டாக்கிட்ட மண் இதில் சமைச்சான்னா, நான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்து கதவெல்லாம் தட்டினா கேட்காது. நான் மெகாஃபோன் வச்சு வந்து விட்டேன். அப்படி வீட்டில் இருந்தோம். அந்த ஆள் சொன்னான், ஐயோ அது பூத்து வீடாச்சே. உடனே இந்த ஆள் சொன்னாரு, இல்லை யாரும் வீடு சும்மா கிடக்குது நடு பஜார்ல, சும்மா இருந்துக்கலாம் வா. பக்கத்தில் இருந்து சொல்லுங்க, காத்து ஒரு கீறல் இருந்தா கூட உள்ள பூந்துரும். அந்த பூந்துச்சுன்னா எனக்கு அங்க ஆசீர்வாதம் இருக்குது. எனக்கு அந்த ஊர்ல எனக்கு பெரிய சர்ச்சு உண்டு. எதுக்கு நான் சொல்றேன் தெரியுமா? நம்ம போகக்கூடாத ஒரு இடம் இல்லை, நான் போகக்கூடாத ஒரு இடம் இல்லை. இதே பஹ்ரைன்ல நான் ஒரு சகோதரியை சந்திச்சிருக்கேன். படிக்க தெரியாதவா, ஒரு வீட்டில் வேலை செய்ய வந்தவா. அவங்க ஒரு சேக்கு ஆண்டவர்கிட்ட கொண்டு நடத்தினவா. அது பெரிய கதை. பஹ்ரைன்ல அது நடந்தது. ஆண்டவர் சொல்ற மாதிரி கேட்டா, ஷேக்குக்கு உயிர் போற மாதிரி இருக்குது. கேட் கீப்பிட்ட போய் சொல்றா, ஷேக்கை பார்க்கணும். அவன் பார்க்குறான், என்னடா இந்தியா பொண்ணு ஷேக்கை பார்க்கணுமா? ஷேக்கை யாரும் பார்க்க முடியாது, அவர் சிக்கா இருக்காரு, அவருக்கு ஜெபம் பண்ணணும்னா. எங்களுக்கு தெரியாது, வாட்ச்மேன் எங்களுக்கு தெரியாது. உள்ள போய் எஜமாண்டிட, ஷேக்கு சிக்கா இருக்காரா? யார் சொன்னது? அங்கே ஒரு பொம்பளை சொல்றா, கூப்பிடு. உலகத்துக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது, அவன் உயிர் போற மாதிரி இருக்கான். போய் ஷேக் உங்க முகத்தை காட்டி ஆண்டவர் உமக்கு சுகம் கொடுக்க சொன்னாரு. இயேசுவின் நாமத்தில் எந்திரிச்சான்.
அந்த அம்மாவுக்கு அந்த ஷேக்க ஒரு வீடு கொடுத்தாரு. அங்க நான் பேசியிருக்கேன் தேப்பக்கரேன்ல பல வருடங்களுக்கு முன்னதா. அந்த அம்மாவுக்கு வீடு இல்லை தங்குறதுக்கு. வீடு கொடுத்து என் வீட்டில் ஒருத்தர் ஒன்றும் சொல்ல முடியாது, நீ ஆண்டவருக்கு சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் அற்புதங்கள் கர்த்தர் செய்திருவார், அதிசயங்கள் அவர் காட்டிடுவார். நீ மாத்திரம் ஆண்டவருக்கு உண்மையான காற்று, ஆவிக்குரியவனாகிய நான் காற்று, நான் காற்று. பஹ்ரைன்ல காத்து இல்லைன்னா சொல்லுங்க, எல்லாரும் க்ளோஸ். கொஞ்சம் காத்து குறைஞ்சதுக்காக தானே மாட்டிக்கிட்டு தெரிஞ்சோம். கொஞ்சம் தான் காத்து குறைஞ்சது. பக்கத்தில் கையை பிடிச்சோட, நீ இல்லைன்னா பஹ்ரைன் அப்பமே காலி. நீ முக்கியமானவன், நீ முக்கியமானவன். நாங்கள் லேபர் கிளாஸா? நீ தாயா, நீ இல்லைன்னா செத்தான் இவன். அமெரிக்கால இருந்து ஜார்ஜ் புஷ் சொன்னார், எல்லாம் மெக்சிகோக்காரன் வெளியே போனட்டு. மெக்சிகோக்காரன் 1.5 மில்லியன் எல்லாம் கூட்டம் கூடி சொன்னாங்க. ஜார்ஜ் புஷ், நாங்கள் போக ரெடி. ஆனால் ஒன்று, நீர் உங்க டாய்லெட்டை கழுவுறதுக்கு ரெடி தானா? ஏன்னா டாய்லெட் கழுவுன பூரா மெக்சிகோக்காரன் தான். அது மாதிரி நீ இல்லாமல் இந்த நாடு இல்லை, நீ இல்லாமல் இங்கே ஆவிக்குரிய உலகமும் இல்லை. இங்க இருக்கிற ஆவிக்குரிய உலகத்தை ஆள்றதுக்கு தேவன் உன்னை தானே மேத்திருக்கிறார். இங்க இருக்கிற ஆவிக்குரிய பண்டாளங்களை விழுவதற்கு உனக்கு தான் வச்சிருக்கிறாரு. உனக்கு தான் பலன், உனக்கு தான் பலன், உனக்கு தான் பலன். சபையே, do not forget that. நான் பீகாருக்கு தான் ஏன் போனேன், ஒரு சபையும் இல்லாத இடத்து தான் போனேன். இன்னைக்கு 1072 சபை இருக்குது. ஹலோ, காத்துப்பா, காத்துப்பா, போற இடத்துல உயிர் உண்டாயிரும்பா. எசேக்கியேல்ல போட்டிருக்குது, வளர்ந்த எலும்புகள் ஒன்னா சேர்ந்துரும். ஆனா காத்து வா, காத்தை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லு. காத்து வந்த உடனே சேனையா எழுந்திடுது. தேவசேனை ஒன்று எழும்புகிறது, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறது. இந்த சேவையன் எழும்புகின்றது, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறது. பரக்கிரம நாட்கள் இதுவே, யவன ஜனம் வெளிப்படுதே. பரக்கிரம நாட்கள் இதுவே, யவன ஜனம் வெளிப்படுதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறது, உந்தன் சேவை கண்டு கிளம்புகிறது. தேவசேனை ஒன்று எழும்புகிறது, உந்தன் சேவை கண்டு கிளம்புகிறது. இறுதியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 16வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல, ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல, இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றோர்களுமாயிருங்கள். இது என்ன ஆண்டோட ஸ்ட்ராட்டஜி? பூமி எங்கேயும் போங்கன்னு சொல்லிட்டு எங்க அனுப்புறாரா? ஓநாய்களுக்குள்ள ஆடு, அது ஆடத்தரம் தேடுது, அதுக்குள்ள இங்களை அனுப்புறீரு. நல்லா கவனிங்க. லூக்கா 10வது அதிகாரத்தில் 70 பேர் அனுப்பினாருன்னு ஆண்டவர் போட்டிருக்குது. அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கிடையாது. 9வது அதிகாரத்தில் 12 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு, கூட வச்சிருந்தாரு, பிரசங்கம் பண்றதுக்கு ஜெபம் பண்றதுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஆனா இந்த 10வது அதிகாரத்தில் அவனுக்கு ஒரு ட்ரைனிங் கிடையாது. அவன் பேர் என்ன தெரியாது, பேரும் தெரியாது, ட்ரைனிங் கிடையாது. 12 பேரை தெரிஞ்சு கொள்ளும் போது ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணாருன்னு 6வது அதிகாரத்தில் போட்டிருக்கு. ஜெபம் பண்ணி பேர் சொல்லி அழைச்சாரு. ஹலோ, ஆனா 70 பேரு. நானும் 73 வருஷமா பைபிள் படிக்கிறேன். நான் எனக்கு ஒன்றும் பேர்ல. உங்களுக்கு யாருக்கா தெரியுமா இந்த 70 பேரை அனுப்புனாரு? உங்களுக்கு பேர் தெரியுமா? இல்ல, பேரும் தெரியாது, பேர் சொல்லி கூப்பிடவும் இல்லை, ஜெபம் பண்ணி காத்திருந்து ஆண்டவர் கூப்பிடவும் இல்லை, ட்ரைனிங்கும் கிடையாது. அறுப்பு மீதியா இருக்கு. அதனால வாப்பா எனக்கு ஆள் வேணும். எப்படி ஆள் வேணும்?
அனுப்பு, மிகுதி ஏராளமா ஆள் வேணும். எனக்கு வேணும், எனக்கு வேணும். ட்ரைனிங்காக காத்திருக்க முடியாது. இந்த 12 பேரை வச்சு மேய்க்கிறதே பெரிய பாடா இருக்கு. 70 பேரை வச்சு மேய்க்கிறது எப்படி? திடீர்னு பீகார்ல எங்களுக்கு ஆண்டவர் ஒன்று எனக்கு ஒன்று சொன்னார். டேய், பீகார்ல இப்படியே போயிட்டுன்னா எவ்வளவு நாள் ஆகும்ட்டு. நான் ஒரு நாள் என் சகோதரர்லாம் கூப்பிட்டு சொன்னேன், இந்த பாருங்க, நம்ம 500 போஸ்டல் பின்கோடு உங்களுக்கு ஞாபகத்துக்காக பஞ்சாயத்து எடுத்துக்கிடுவோம். ஆண்டவரை இல்லாத இடம், ஆண்டவருடைய ஆட்களை இல்லாத 500 பஞ்சாயத்தை பீகார்ல தெரிஞ்சுக்கிடுவோம். ஏன்னா பீகார்ல 8000 பஞ்சாயத்துக்கு மேல இருக்குது. 500 நாங்க சர்வே எடுத்தோம். யார் இருக்கா, எத்தனை பேர் இருக்கா, என்ன ஜாதி இருக்குது, என்ன கும்பிடுறான், என்ன செய்யறான், எல்லாத்தையும் எடுத்தோம். எடுத்து சொன்னேன், 500 பேரை நம்ம ரெக்ரூட் பண்ண போறோம். ஒரு ஆளுக்கு ஒரு பஞ்சாயத்து. ஆனா 2 பேரை ஏசு அனுப்பினால 2 பேரா வைப்போம். 250 இடத்துல வைப்போம். 2 வருஷம் இவங்களை யூஸ் பண்ணுவோம். எங்கெல்லாம் சபை உண்டாகுறதுன்னு பார்க்கலான்ட்டு. அப்படி வரும்போது தென்னிந்தியால இருந்து கொஞ்சம் பேர் இருந்தாங்க, வட இந்தியால இருந்து கொஞ்சம் பேர் இருந்தாங்க. 21 நாள் ட்ரைனிங், காலை மாலை ட்ரைனிங். நல்லா கவனிங்க, 21 days ட்ரைனிங் கொடுத்து 500 பேரை கூட்டு ஜெபம் பண்ண வச்சு 2 பேரை அனுப்பும்போது கடைசி நேரத்தை அந்த ட்ரைனிங்க்கு சென்னையில இருந்து ஒருத்தர் வந்தார். அவர் பேர் ரத்னம். ரத்னத்துக்கு ஃபேக்டரியில வேலை செய்யும் போது கை போயிடுச்சு. ஒரு கை போயிடுச்சு, வேலை செய்யாது. இன்னொரு கையில ஷாக் இருக்கனால அது சரியா இயங்காது. ரத்னம் அங்கிருந்து வந்தார். 4 மலை வேஷ்டி கட்டிட்டு, அண்ணே எனக்கும் ஏதாவது செய்யணும்னு பீகாருக்கு வந்திருக்கேனே. இவ்வளவு தூரம் டிக்கெட் போட்டு அவரே டிக்கெட் போட்டு வந்துட்டாருன்னு சரின்னு வச்சுட்டோம். வச்சு ட்ரைனிங்ல இருக்கும்போது 2 பேரா பிரிச்சு விட்டேன். 250 இடத்துல இருக்கணும். கடைசியில் டாக்கான்னு ஒரு இடத்துக்கு போகணும். அங்க போறதுக்கு இந்த 2 பேரை அழைக்கும் போது கடைசியில் இருந்தது இந்த ஒரு கை இல்லாத, ஒரு கை விளங்காத ரத்னம். அவருக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, தமிழ் மட்டும்தான் தெரியும். தமிழே மெட்ராஸ் தமிழ் தெரியும். ஆமா, தமிழ் மெட்ராஸ் தமிழ் பேசுற உங்களுக்கு விளங்குமா? நிறைய பேருக்கு விளங்காது. கன்னியாகுமரியில் விளங்க வச்சு, கன்னியாகுமரி தமிழ் எனக்கே விளங்க மாட்டேங்குது. வலிச்சுக்கிட்டான் அந்த குந்து குந்து. இது மெட்ராஸ் தமிழ். எங்க போய் குந்து குந்துன்னு எனக்கு தெரியாது. எனக்கு குந்துன்னு எனக்கு கட்டா ஒரு ஆயுதம் தெரியும். அவருக்கு மெட்ராஸ் தமிழ் தான் தெரியும். ஹிந்தி சுட்டு போட்டாலும் ஒரு வார்த்தை தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. அவரும் இப்ப ட்ரைனிங் முடிச்சு நிக்கிறாரு. இன்னொரு வாலிபன், அவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது. 2 பேர் தான் மீதி இருக்காங்க. சைக்கிள் வாங்கி கொடுத்தோம், பெட் வாங்கி கொடுத்தோம். போங்கடா தாக்காவுக்கு போனா. நான் சொன்னேன் அந்த பையனை பார்த்து, தம்பி இவனுக்கு வேஷ்டி கட்டுறது நீ தான் கட்டணும், சாப்பாடு ஊட்டி விடணும். செய்வல்ல? அப்பா இருந்தா செய்ய மாட்டேன்னா அங்கிள், செய்யறேன். போயாச்சு. எனக்கு மனசுக்குள்ள இவன் எப்படி பேசுவான், இவனுக்கு ஹிந்தி தெரியாது, இவருக்கு ஹிந்தி தெரியாது, இவனுக்கு தமிழ் தெரியாது, எப்படி பேசுவான்? அதுவும் இவர் தமிழ் பேசினா மெட்ராஸ் தமிழ் பேசுவான். 3 மாசம் வச்சு எல்லாரையும் கூப்பிட்ட. மறுபடியும் என்னப்பா ஊழியம்? இந்த பையன் வந்தான், எப்படியா ஊழியம் எடுக்கா? ஜெய் ஜெய் நடக்குது. எனக்கு ஒண்ணுமே வழங்கல. புது இடம், ஏசுனா யாருன்னே தெரியாது. டாக்கா எப்படிடா புதுசா இருக்குது? அங்கிள் இவரை நான் சைக்கிள் நீங்க கொடுத்துருக்கீங்களா வச்சு பின்னால வச்சு, இவர் வேஷ்டி வேற கட்டியிருக்காரு. போன உடனே அவங்க கேட்பாங்க இது யாருன்னுட்டு. நான் சொல்ல மெட்ராஸ் பாபா வந்திருக்காரு. உடனே சேர் கொண்டு வந்துருவான். நான் அதுல அவர் உட்கார வச்சிருவேன். அவர் பிரசங்கம் பண்ணுவார், நான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். எனக்கு இன்னும் வழங்கல. உனக்கு தமிழே தெரியாது, அவருக்கு தமிழை விட்டா வேற ஒண்ணும் தெரியாது. என்னடா பிரசங்கம் பண்ணாரு? என்னன்னா பாவத்துக்கு இயேசு வந்தாரு, மரிச்சாரு, உயிரை விழுந்தாரு, வரப்போறாரு, இவ்வளவுதானே சொல்லுவாரு. நான் அவர் பிரசங்கம் பண்ணவர், நான் ஏன் பிரசங்கத்தை பண்ணேன்? எனக்கு ஆச்சரியமா போச்சு. அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? அதுக்கு பிறகு வியாதியஸ்தர்லாம் வாங்க ஜெபம் பண்ணுங்கன்னு வாங்குவாங்க. அவருக்கு கையில தொட முடியாது. ஒருத்தன் கை இல்லை, இன்னொரு கை இவர் காலை வச்சு இயேசுவின் நாமத்துல போ. நிறைய பேருக்கு சோமாயிட்டாங்க, சபை உண்டாயிட்டாங்க. பயங்கர ஊழியண்டா. 6 மாசம் கழிச்சு வந்தாங்க.
அங்கிள் 3 சபை உண்டாயிட்டு நான் பார்க்கணும். நான் கதை சொல்லல, வந்து பாருங்க பீகார. என்ன கேட்கிற அருமையானவர்கள, பாஷையும் தெரியாது, ஆனா இயேசு தெரியும். 70 பேருக்கு ஒண்ணும் தெரியாது ஐயா, ஒண்ணும் தெரியாது. ஒண்ணு தெரியும், உங்களுடைய நாமத்துல பிசாசு ஓடுது, அவ்வளவுதான் தெரியும். இயேசுனுடைய துடிப்பு இத்தனை ஆள் இருக்குது, யாரையாயிலும் நான் அனுப்பத்தாகணும். போற இடம் ஓனாய் தான், இவங்க ஆட்டுக்குட்டி தான். என் வேதம் சொல்கிறது, அவள் அனைவரும் மிகுந்த சந்தோஷத்தோடு திரும்பி வந்தபோது இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17-18 வாசிக்கலாம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, எப்படி வந்தவங்க? சந்தோஷத்தோடு. ஆமா, சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போன வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். போதும். அவங்கள அனுப்பும்போது எப்படி செஞ்சாராம்? 4வது வசனத்தை வாசிருங்க. பணப்பையை சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம், வழியிலே ஒருவரையும் வினவும் வேண்டாம். என்னையா அட்ரஸ்? யார்கிட்டையும் கேட்காத, ஓனாய்க்குள்ள அனுப்புறேன், யார்கிட்டையும் கேட்காத, போ. ஸ்பேர் ட்ரெஸ் கூட கொண்டு போகாத, போ. பண பைய எடுத்துட்டு போகாத, போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஐயா, 2.5 வருஷம் ஒரே துணியில நான் வாழ்ந்தவன். எனக்கு தெரியும் ஒரே துணியில வாழ்றது அப்படின்ட்டு. ஒரு லுங்கி மட்டும் வச்சிருப்பேன், ஒரு பைபிள், ஒரு செம்பு என் தோள் பையில, காலில் செருப்பு கிடையாது. இந்த வசனம் வாழ முடியுமான்னு பார்க்கறதுக்காக பீகார்ல யாரையுமே தெரியாது, ராத்திரியே தோச்சு போட்டுருவேன். அடுத்த நாள் பார்த்தா யாருக்குமே தெரியாது இது பழைய ட்ரெஸ்னுட்டு. ஐ லிவ் வித் ஒன்லி ஒன் ட்ரெஸ். ஈவன் ஆஃப்டர் மேரேஜ், மேரேஜ் பண்ண பிறகு என் மனைவிய நான் கூட கூட்டு போக முடியாது. ஏன்னா அந்த ஊர்ல விசில் அடிப்பான், கிண்டல் பண்ணுவான். அவளை ஒரு ரிக்ஷால, சைக்கிள் ரிக்ஷால ஏற்றி வச்சுட்டு பின்னால சைக்கிளில் போவையா, கூட கூட்டு போக முடியாது. ஒரு பரதேசியை போல வாழ முடியுங்கிறதுக்கு நான் ஒரு சாட்சி. ஆண்டவர் சொன்னார், பைய எடுத்துட்டு போகாத, சட்டை எடுத்துட்டு போகாத, யாரையும் கேட்காத, போ. நல்லா கவனிங்க. என்னையும் கொண்டு இன்னைக்கு 3000 ஊழியர்களை கொண்ட ஒரு பெரிய ஸ்தாபனமாக மாற்ற முடியுமான, உன்னையும் கொண்டு மாற்ற முடியும். ஆவிக்குரியவன் ஓநாய்களுக்குள்ளே போகிறதற்கும் அஞ்ச மாட்டான். கையில காசு யாராவது சப்போர்ட் பண்ணலான்னு பார்க்க மாட்டான், பையிருக்குதான்னு பார்க்க மாட்டான். ஆண்டவருடைய இதய துடிப்பை புரிந்து கொள்வான். ஏன் ஆண்டவர் பாம்ப மாதிரி இருக்கணும், புறாமா இருக்கணும் அடுத்த தடவை வரும்போது பேசுறேன். அன்னைக்கு சொல்ல விரும்புறது, ஆவிக்குரியவன் அனுப்பும் இடமெங்கும் தன் கையை பார்க்க மாட்டான், தன் பைய பார்க்க மாட்டான். தன் கையையும் பார்க்க மாட்டான், தன் பையையும் பார்க்க மாட்டான். காலில் செருப்பு கூட போடக்கூடாதுட்டாரு. அதனால தான் நான் செருப்பு போடாமல் இருந்தேன். 2.5 வருஷம் இருந்தேன்யா. கல்லுக்குள்ளே போவேன், முள்ளுக்குள்ளே போயிருக்கேன். நான் போன இடத்துல இன்னைக்கு எங்கள் பிள்ளைங்க காரில் போகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பட் தீஸ் லெக்ஸ் கல்லும் முள்ளுக்குள்ளையும் போச்சு. என இந்த வசனத்தில் சொல்லியிருக்க ஆண்டவர், பேர் தெரியாத 70 பேர், என்ன செய்யறதுன்னு தெரியாத 70 பேர். அப்படித்தான் நான் போனேன் பீகாருக்கு. இப்போ நான் என்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு இடத்துல நின்று டீ குடிச்ச இடத்துல கூட இன்னைக்கு சபை இருக்குது.
ஒரு மலையிலேருந்து இறங்கணும், எங்களுக்கு வழி தெரியல. ராத்திரி முழுதும் நடந்தோம், வழி தெரியல. ஏன்னா தப்பிட்டோம், வழி தப்பிட்டோம். மலையிலேருந்து இறங்கணும், எங்கே போகணும்னு தெரியல. அங்கனே படுத்து தூங்கிட்டு சாப்பிடவும் இல்லை. ஏன்னா காசு இருந்தால் தானே சாப்பிட்றதுக்கு. இருந்ததெல்லாம் 2-3 ரூபா. 7 பேர் இருந்தோம். கீழே அந்த மலை அடிவாரத்தில் வந்து பகவான்பூர்னு ஒரு இடத்துல சும்மா நின்று நாங்கள் டீ குடிக்கும்போது 2 பேருக்கு டிராக்டர் கொடுத்தோம். இன்னைக்கு அங்கே ஒரு சபையும் அதனுடைய பார்சனையும் உண்டாயிருக்கு. ஆறாங்கிற ஒரு ஊருக்கு போனேன். அங்கே கடனின்னு ஒரு ஊர் இருந்தது. என்கிட்ட இருந்து 90 பைசா தான். ஒரு மனுஷனை தேடி போனேன். 128 கிலோமீட்டர் சைக்கிளில் தனியாக போனேன். அடுத்த நாள் கூட்டம் நடத்தினா நல்லா திரும்பி வர்றேன். தலையெல்லாம் கண்ணெல்லாம் சுற்றுது. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் 3 டீ குடிக்கலாம். போகும்போது 2வது சேர்ந்த கடனி ஊரில் கட்டினேன். 4 மாதத்துக்கு முன்னால் பிப்ரவரி மாதத்தில் அதே ஊரில் வேசிகளுக்காக ஒரு விடுதலையின் ஒரு இடத்தையும் சபையும் ரிவன் கட்டும்போது என் கண்கள்லேருந்து கண்ணீர் வடியுது. ஆண்டவரே, நான் டீ தான் குடிக்கிறேன். இந்த கடனில டீ குடிக்கிற இந்த இடத்துல கூட நீ கனப்படுத்தி இன்னைக்கு ஒரு சபையை மட்டும் இல்ல, வேசிகளின் பிள்ளைகளை அரவணைக்கிற ஒரு ப்ராஜெக்டே உண்டாக்கிட்டாரு. சார்ஜால இருக்கிற ஒரு குடும்பம் அதை கட்டி குடிச்சு. அவங்க ஒரு டாக்டர், அவர் ஒரு இன்ஜினியர். முழு ஒரு குடும்பம் கட்டி கொடுத்துச்சு. ஒரு குடும்பம். திறக்கு வந்திருந்தார். அவர் பார்த்துட்டு அழுதுட்டார். சொன்னார், அண்ணே, நீங்க நின்று டீ குடிச்ச இடத்த இவ்வளவு ஆண்டு கனப்படுத்தி இருக்கிறாரா? வாட் அ காட் வி ஹேவ், வாட் அ காட் வி ஹேவ். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். அந்த பாடலை எல்லாரும் எழுந்து நின்று பாட போறோம். அது பிறகு நான் உங்களை கேட்க போறேன், நான் ஆவிக்குரியவனா அல்லது மாம்சத்துக்குரியவனா என்று யோசிக்க வேண்டியது. எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன். ஒரு ஹோப்பும் இல்லாத, நம்பிக்கை இல்லாத இடத்துக்கு கூட போக வேண்டாம். கல்லறை பூமினாலும் போவேன். நான் போனதுனால தான் இன்னைக்கு ஒரு பலத்த ஊழியத்தை ஆண்டவர் உண்டாக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எல்லாரும் இந்த பாடலை உணர்ந்து பாட போகிறோம். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். ஆவியில நிறைந்து பாடுங்கள். தேவ சத்தம் உங்கள் இருதயத்தில் துணிக்கும். ஆவிக்குரியவன் சகலத்தை நிதானிக்கிறான். ஆவிக்குரியவன் காற்றை போல இருக்கிறான். ஆவிக்குரியவன் ஓநாய்களுக்குள்ளும் ஒன்றுமில்லாவிட்டாலும் போவதற்கு இயேசு என்கிற நாமத்தை மாத்திரம் உடையதாக இருந்தாலும் போவதற்கு ஆயத்தம். ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள். ஹல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள். ஹல்லேலூயா. முழங்கட்டும்
முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். பார்க்கும் பூமி எல்லாம் அல்வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.